திருடா. ஸோ இந்த திருடாவோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி கைலாசம். இவங்க 2 பேர், அதாவது அஜித் குமாரும் ஷாஜி கைலாசமும் சேர்ந்து திருடா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கான அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போகும்போதே இல்லை இந்த படம் வந்து எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராப்பும் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அதே டைரக்டரோட அவர், அதாவது ஷாஜி கைலாசத்தோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா ஜனா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுக்குறாரு. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸாக இருந்தாலுமே ஜனா அஜித் ரசிகர்களால் பெரிய அளவில் லவ் செய்யப்பட்ட ஒரு படம், அதான் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. காங்கேயன் வரலாறு வில்லன் அப்படிங்கிற வெற்றிக்கு அப்புறமா ஏகே அண்ட் கேஎஸ், அஜித் குமார் அண்ட் கேஎஸ் ரவிக்குமாரோட கூட்டணியில் இந்த படம் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வால்வரின் லுக் மாதிரியே இருக்கும். மீசையெல்லாம் எடுத்துட்டு வெறும் கிருதா மட்டும் தாடியோட அட்டாச்சாக இருக்கும். ஒரு லென்ஸ்லாம் போட்டு அஜித்தோட ஹேர்ஸ்டைலாம் வித்தியாசமாக வச்சு பார்க்குறதுக்கு ஒரு டெரிஃபிக்காக இருப்பார். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பல 90s கிட்டாக இருக்கக்கூடிய ஏர்லி 90s இருக்கக்கூடிய பல பேர் வந்து அஜித்தோட வால்பேப்பராக வச்சுருந்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக காங்கேயன் வால்பேப்பர் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி 90s கிட் எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காங்கேயன் ஃபோட்டோ ஒரு தடவையாச்சும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டில் தான் பயங்கரமாக வைரலான ஒரு ஸ்டில் அந்த காலத்திலேயே. ஒருவேளை இந்த காங்கேயன் படம் வந்திருந்தா வால்வரின் என்னையா வால்வரின், எங்க வால்வரின் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே பல பேர் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, பல பேர் இன்பமாகவும் இருந்திருப்பாங்க. இந்த காங்கேயன் படம் வராதது எவ்வளோ பேருக்கு மன வருத்தமாக இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.